ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் இன் கொரியன்ல தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கன்டென்ட் போட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நான் ரீசென்ட் டேஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, எழுதி எக்ஸ்பிளைன் பண்ற மாரி வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன். இது போடுறதுக்கு 2 காரணங்க. ஒண்ணு ஆப் மூலியமா நான் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எனக்கு ரொம்ப எடிட் பண்றதுக்கு, அந்த வேலை எடிட் பண்ற வேலையே ரொம்ப லாங் டைமா எடுத்துக்குது. இதனால என்னால வீடியோ போட முடியல. 2வது ஆப் மூலியமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எனக்கு அந்த சொல்லி தர ஃபீலே வரமாட்டேன்து. இதுவே நான் எழுதி சொல்லும்போது, நான் இந்த வார்த்தைய பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்னால பாயிண்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதனால தான் நான் எழுதி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற இந்த ஃபார்மேட்ட நான் ப்ரிஃபர் பண்றேன். இன்னைக்கான வீடியோல பாருங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி வார்த்தைகள தெளிவா காட்ட முயற்சி பண்றேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னா, நீங்க என்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கொரியன் இன் தமிழ். நான் உங்கள் அதுல்யா. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ பேசுறதுக்கு ரொம்ப பேசிக்கா என்னங்க தேவைப்படும்? ஒரு சென்டென்ஸ பேசுறதுக்கு, ஒரு பெரிய சென்டென்ஸ உருவாக்குறதுக்கு நெறைய விஷயங்கள் தேவைப்படலாம். அந்த நெறைய விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு சென்டென்ஸ கட்டமைக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இது பேசிக்கா தேவைப்படும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்தோட பேரோ, ஆளோட பெயரோ, ஒரு பொருளோட பெயரோ இருக்கும். வெர்ப்னா என்னது? நம்ம ஏதோ ஒரு செயல செய்றோம். அந்த செயலா இருக்கணும். சாப்பிடுறது, தூங்குறது, எழுஞ்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு செயல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வெர்ப யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட்னா ஒண்ணுமே இல்ல. அதுவும் நவுன் தான். ஆனா, அது மேல ஒரு நம்ம செய்யறோட வேலோட நம்ம செய்றோம்ல வெர்ப் ஆக்ஷன், அந்த செயலோட அ ரிஃப்ளெக்ஷன் அந்த வெர்ப்ல, ஆப்ஜெக்ட்ல நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? சாப்பிடுறது அப்படின்றது வேலை. ஓகேங்களா? நான் செய்யற இந்த வேலை எங்க போய் அஃபெக்ட் ஆகுது? உணவு. நான் சாப்பாடு சாப்பிடுறேன். ஸோ நான்றது சப்ஜெக்ட். சாப்பிடுறதுன்றது வெர்ப். நான் சாப்பிடுற வேலை எத போய் அஃபெக்ட் பண்ணுது? நவுனுன்றத ஒண்ணு அஃபெக்ட் பண்ணுது. சாப்பாடுன்றது ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ நவுன தான் நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றோம். ஆனா எப்ப அது ஆப்ஜெக்ட்டா மாறும்னா, நம்ம செய்யற வேலை அந்த நவுன் மேல அஃபெக்ட் ஆகும்போது, அத நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இது நமக்கு தெரியும். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிஸ்கிரிப்டிவ் வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலைய செய்யணும்னு அவசியம் இல்ல. எல்லா நேரத்துலயும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், நான் எழுதுறேன். அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பத்தியே மட்டும் பேசிட்டு இருக்க மாட்டோம். அத தாண்டி நம்ம எத பத்தி பேசுவோம்னா, அவ அழகா இருக்கா, அந்த வீடு பெருசா இருக்கு. ஏதோ ஒண்ணத்த விவரிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேலைய செய்யும்போது நம்ம யூஸ் பண்றது வெர்ப். ஏதோ ஒண்ணத்த விவரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ஜெக்டிவ் நம்ம சென்டென்ஸ்ல 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன 2 விதமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நவுன டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுன டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைப் பண்ணுவோம். அந்த வீடு பெரிதாக இருக்கிறது. ஸோ அந்த வீடு அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அந்த வீட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? பெரிய வீடு. ஸோ இதுதாங்க அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்றது, ஒரு சப்ஜெக்டை விவரிச்சு சொல்றது. அது வீடு. இதுல எந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்ல கரெக்ட்டுங்களா?
ஸோ அந்த வீடு பெரிய வீடுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸை முடிக்கும்போது அட்ஜெக்டிவில் நம்ம முடிக்கலாம். அந்த வீடு பெருசாக இருக்குது, அந்த பொண்ணு அழகாக இருக்கா, அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் வந்து ஒரு சென்டென்ஸோட எண்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸோட எண்டிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எண்டிங்கையும் தாண்டி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வீடு, பெரிய வீடு அங்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோமா, அங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்க, அழகான பெண், அழகான பெண், நீண்ட தெரு, பாருங்க தெரு நீண்டு இருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், நீண்ட தெருன்னு எழுதலாம், தெரு நீண்டு இருக்கிறது அந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், சப்ஜெக்டிவ் எங்கே இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு முன்னாடி நம்ம அட்ஜெக்டிவ் சேர்த்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து அட்ஜெக்டிவ் வந்து சென்டென்ஸோட எண்டிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சென்டென்ஸோட எண்டிங்கில் நீங்கள் அட்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸோட எண்டிங்லன்னு பார்க்கும்போது, இந்த வீடு இல்லை அந்த வீடு பெரிதாக இருக்கிறது, அந்த பெண் அழகாக இருக்கிறாள், அந்த படம் நேர்த்தியாக இருக்கிறது. ஸோ ஏதோ ஒன்று ஒரு சப்ஜெக்டை எப்படி இருக்குது, எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வாங்க கொரியனில் அட்ஜெக்டிவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு வேர்ப் நம்ம பார்க்குறோம்ல, சாப்பிட்றது, தூங்குறது, எழுதுறது, படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேர்ப் இருக்கிற மாதிரி கொரியனில் வந்து லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸும் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் நமக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்க தேவையில்ல. ஸோ இதில் நம்ம வந்து எதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியனில் நிறைய லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பேஸ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் வேர்பை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி தாங்க கொரியனில் அட்ஜெக்டிவ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் வேர்ப் கொடுத்துருவாங்க. அந்த பேஸ் வேர்பை வந்து நம்ம ஆல்ரெடி வேர்புக்கு யூஸ் பண்ணால ஃபார்முலா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றி யூஸ் பண்ணி எழுதணும். அது எப்போ வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸோட எண்டிங்கில் வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த பாருங்க, ஹெம்புக் ஆதா. ஹெம்புக் ஆதானா என்ன அர்த்தம், மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஹெம்புக் ஹேயோ, ஹெம்புக் ஹேயோ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இது வந்து சென்டென்ஸோட எண்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஹெம்புக் ஹேயோன்னு எழுதணும். இதுவே வந்து சென்டென்ஸுக்கு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறீங்க, அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ எப்படி வரும்னா ஹெம்புக் அன் அப்படின்னு மாறும். ஹெம்புக்கேயோ, ஹெம்புக்காதா, ஹெம்புக்கேயோ, ஹெம்புக்கன் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இப்போ பாருங்க, சாதா. ஸோ சாதா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சாதா. பாரா, பாரத்தா அப்படின்னா வந்து ப்ளூ கலர் அப்படின்னு அர்த்தம். சுத்தா அப்படின்னா வந்து நல்லது அப்படின்னு அர்த்தம். சக்தா அப்படின்னா வந்து சின்னது அப்படின்னு அர்த்தம். மோஷித்தா அப்படின்னா வந்து கூல் அப்படின்னு அர்த்தம். சேமி இத்தா அப்படின்னா வந்து ஃபன்னாக இருக்கிறது,
நல்லா வந்து ஃபன்னியாக இருந்துச்சு அந்த மூவி, ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணணும். தொப்தா அப்படின்னா வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், தொப்தா. உங்களுக்கு அங்கே ஏதாவது தெரியலன்னா நான் இங்கே எழுதுறேன், தொப்தா. அடுத்தது வந்து ஷிப்தா. ஷிப்தானா வந்து ஈஸியாக இருக்குது, கில்தானா வந்து பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கான வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹெம்புக்காதா அப்படின்றது வந்து பேஸ் வேர்ப். இப்போ நீங்கள் ஏயோ அப்படின்ற எண்டிங்கோட முடிச்சிங்கன்னா சென்டென்ஸோட லாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் சென்டென்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹெம்புக்கன் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதால முடிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு வேர்ப் ஆதால முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஹாப்க்கு அப்புறம் ஹன் அப்படின்ற இந்த வேர்பை வந்து சேர்த்துக்கணும். இதுவே பாருங்க, சுத்தா அப்படின்னு முடியுதா, சுத்தா அப்படின்னு முடியும் போது இது எப்படி யூஸ் பண்ணா உன் அப்படின்றது யூஸ் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து என்ன முடிஞ்சிருக்கு, பச்சிம்ல முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, சூ அப்படின்னு பச்சிம்ல முடிஞ்சிருக்கா, அப்படின்னும் போது சூவுன் அப்படின்னு முடிக்கணும், சூவுன் அப்படின்னு எழுதணும். ஸோ பச்சிம் இல்லை அப்படின்னா குன் அப்படின்னு எழுதணும். இங்கே பாருங்க, மறுபடியும் பாருங்க, சாரி, சுத்தா கில்தா அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இல்லை ரிமூவ் பண்ணும், தாவியும் ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படி வரும்னா குன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? பச்சும் இல்லை அப்படின்றதுனால இதை ரிமூவ் பண்ணிட்டு பச்சும் இல்லைன்றதுனால இன் சேர்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, சுத்தால இங்கே பச்சும் இருக்கா. ஸோ இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படி எழுதணும்னா சூவுன் அப்படின்னு எழுதணும், சூவுன். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் பச்சும் இருந்துச்சுன்னா உன் சேர்க்கணும், பச்சும் இல்லை இன் சேர்க்கணும். ஓகேங்களா? சாரி, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் பச்சும் இருந்துச்சு அப்படின்னா உன் சேர்க்கணும், பச்சும் இல்லைன்னா வெறும் இன் சேர்க்கணும். இதுவே வந்து ஜேமி பாருங்க, மோஷித்தா, ஜேமி இத்தா இந்த மாதிரி வருதுல்ல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நுன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, மோஷி இன்னுன் சேமி இன்னுன் அப்படின்றத மாற்றி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? சாரி, உங்களுக்கு தெரியுதா, மோஷி இன்னுன் சேமி இன்னுன் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் வந்து நீங்கள் ஃபார்முலா மாற்றணும். வேர்புக்கு அப்புறம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுனை வந்து எழுதணும்னு நினைக்கும் போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் பச்சும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும், பச்சும் இல்லைனா இன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுவே ஜேமித்தா, மோஷித்தா, மாஷித்தா அப்படின்னு வரும்போது நுன் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஊல முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊல முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது 3 தாங்க. இதை 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட்வர்ப் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆட்வர்ப்னா அட்ஜெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அட்ஜெக்டிவ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வேர்புன்றது நம்ம செய்கிற செயலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்ன்றது வந்து ஒரு செயலாக இருக்காது, உனத்தை வந்து எப்படி இருக்குது, அழகாக இருக்கா, பெருசாக இருக்கா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் வந்து நம்ம வேர்பை வந்து கொரியனில் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் அட்ஜெக்டிவ் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டென்ஸோட எண்டிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நடுவுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டென்ஸோட எண்டிங்கில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் வேர்ப் ஃபார்மில் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இதுவே வந்து நீங்கள் சென்டென்ஸோட நடுவில் யூஸ் பண்ணுறீங்க, நவுனுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கும்போது நீங்கள் உன், இன், நுன் அப்படின்ற இந்த 3த்துல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, சரி வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நல்ஷிகா சுவாயு. ஸோ நல்ஷிகா சுவாயு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ஷி அப்படின்னா வெதர், கிளைமேட், வானிலை. ஓகேங்களா? சுவாயு அப்படின்னா வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்ஷிகா சுவாயு.
ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கொரியனில் வந்து நம்ம ஒரு கிராமர் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்பை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஒரு சென்டென்ஸில் வந்து வேர்ப் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேர்புக்கு அப்புறம் வந்து ரில் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேர்புக்கு அப்புறம் வந்து ரில் அப்படின்னா வந்து இல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுவே வந்து ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கா அப்படின்லாம் வந்து ஈன்றத யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் ரில் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இல்ன்றது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரில் இல் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் வேர்ப் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து டிஸ்கிரிப்டிவ் வேர்ப் வரும்போது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இல்லைன்னா கான்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நல்ஷிகா சுவாயு. நல்ஷிகா சுவாயு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ஷினா வெதர், வானிலை. சுவாயுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜெனின்னு சூவும் சிங்கியேயும். இந்த இடத்துல பாருங்க, சென்டென்ஸோட லாஸ்ட்ல வரும்போது சுவாயோன்னு முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து சென்டென்ஸோட நடுவில் ஒரு வேர்புக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும்போது எப்படி வரும்னா, சூவும் சிங்குயேயும். சூவும் சிங்குயேயும். ஜெப்புன்னு சூவும் சிங்குயேயும். ஜெஃப் வந்து நல்ல நண்பன், நல்ல நண்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சே மோரின்னு சல்பாயு அப்படின்னு என்ன அர்த்தம்? என் முடி குட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சல்புன் மோரினின் அருந்தவாயு அப்படின்னு என்ன அர்த்தம்? சல்புன் அப்படின்னா சின்ன, மோரினா முடி, சின்ன முடி, அருந்தவாயுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இம்ஷனின் மெவாயு. இந்த உணவு காரமாக இருக்கிறது. இம்ஷனின் மெவாயு. அடுத்தது பாருங்க, சுவாலன் மேவுன் நிம்ஷிருள் அன்மொகாயு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் காரமான உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சே மோரிகா ஹிராயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தலைமுடி நீளமாக இருக்கிறது, நீண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். சானுன் கின் மோரில் சுவாயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நீண்ட முடி பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? எஸ், தெரியுதுன்னு நம்புறேன். ஒனில் நல்ஷிகா தொவாயு. ஸோ இந்த தொப்தான் இருக்குல்ல, தொப்தான்றது லாஸ்ட்டில் சென்டென்ஸோட லாஸ்ட்டில் வரும்போது தொவாயுன்னு மாறும். இதே வந்து வேர்புக்கு முன்னாடி வரும்போது எப்படி மாறும்? சானுன் தோவுன் நல்ஷிகா அஞ்சுவாயையும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, காரில்லுன்னு 2 போட்டிருக்கேன். இதில் எது வரும்? ஸோ இந்த இடத்துல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வராது, இதுதான் வரும். ஏன் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தா சுவாயேயோ அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு கொரியனில் இருக்கிறது. சுத்தா சுவாயேயோ. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேர்புன்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வேர்புன்னு சொல்லுவல, அந்த வேர்புன்னு சொல்லுவாங்க. இந்த சுத்தான்றது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா இருக்கு, நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றது இது. சுவாயேயோனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது யூஸ் பண்ணோம். ஸோ சுத்தா அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சுவாயேயோனா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ கொரியனில் வந்து ஏதாவது ஒன்றத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டு சுத்தா சுவாயோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னா என்ன இன்டைரக்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ டைரக்டாகவும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சுவாயேயோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுவாயேயோன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நீங்கள் ஆக்ஷன் வேர்புன்றதுனால ரில் இல் யூஸ் பண்ணணும். இதுவே சுத்தான் வந்துச்சுன்னா ஈஹா யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க, சுவாயேயோன்னு யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால நீங்கள் ரில்லுன்றத இந்த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சதா உங்களுக்கு? சரி வாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நல்ல நண்பன், காரமான உணவு, சின்ன முடி, நீளமான முடி அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் ஒரு நவுனுன்னு அர்த்தம். இந்த நவுனுக்கு முன்னாடி
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் உங்களுக்கு கொரியனில் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எதுக்காக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்வெர்ப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆட்வெர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நவுன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம அட்ஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு வேர்ப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்வெர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்வெர்பை வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும், ஒரு அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும், ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது ஆட்வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏதேனா வேர்பு, அட்ஜெக்டிவ், ஆட்வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழில் பார்த்துடலாம். தமிழில் பார்க்கும்போது எப்படி சொல்வான்னா, அவன் வந்து சாப்பிட்றான். இது வந்து சும்மா ஒரு செயலை வந்து அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம நிறுத்திட்டோம். அதுவே வந்து அவன் எப்படி சாப்பிட்றான், எந்த டைமுக்கு சாப்பிட்றான், ஸோ அந்த மாதிரி விளக்கமாக அந்த செயலை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆட்வெர்ப். ஓகேங்களா? அவன் வேகமாக சாப்பிட்றான், அவன் பொறுமையாக ஓடுறான், அவன் நேர்த்தியாக வேலை செய்கிறான், அவள் அழகாக பேசுகிறான். ஸோ பேசுறது, சாப்பிட்றது, எழுதுறது, இந்த வேலை எல்லாமே ஒரு செயல். அந்த செயலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க செயல் எப்படி செய்கிறாங்க, வேகமாக செய்கிறாங்க, பொறுமையாக செய்கிறாங்க, நேர்த்தியாக செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை விவரிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஆட்வெர்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஹெம்புக்காதா அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஹெம்புக்காதா அப்படின்னா அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அழகாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஆட்வெர்ப் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கிறது. ஸோ அந்த ரொம்ப அப்படின்ற வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அழகாக இருக்கிறதுன்றது அட்ஜெக்டிவ். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்வெர்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆட்வெர்பை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அழகாக இருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அவள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அப்போ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னும்போது ரொம்பன்றது ஆட்வெர்ப். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரொம்பன்றது ஆட்வெர்ப் தான். அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப ரொம்பன்னு சொல்கிறோம்ல. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்வெர்ப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆட்வெர்ப் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம், அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஆட்வெர்புக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆட்வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ நமக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கொரியன் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆட்வெர்ப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பேசிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தந்துடுறேன். ஸோ இங்கிலீஷில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் அந்த அட்ஜெக்டிவை வந்து எல்ஒய் அப்படின்றதையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேர்ப் முக்கால்வாசி எப்படி இருக்கும், இங்கிலீஷ் அட்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேடு, குட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வார்த்தை கூட எல்ஒய் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜெக்டிவ்லேருந்து ஆட்வெர்ப் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தாங்க கொரியன்லையும். கொரியனில் லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். அந்த லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் கூட நாம் ஒரு சில வார்த்தைகள் சேர்க்கும்போது அந்த அட்ஜெக்டிவ் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஆட்வெர்பாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த என்னென்ன ரூல்ஸு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மொத்தமாகவே 3 வார்த்தைகள் தான். ஒன்று வந்து கே, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நம்ம கே சேர்க்கணும். அப்புறம் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ஈ சேர்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ரூ சேர்க்கணும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேவும் ஈயும் தான். இந்த ரூன்றது ரொம்ப எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கேவும் ஈயும் மட்டும் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட ரூல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பாருங்கள். அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வந்து ஆதா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹி அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதே வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ல வந்து ஆதா இல்லை அப்படின்னா நீங்கள் கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட்ஜெக்டிவ்ல ஆதா இல்லை அப்படின்னா கே யூஸ் பண்ணணும். அட்ஜெக்டிவ்ல ஆதா இருந்துச்சுன்னா ஈ யூஸ் பண்ணணும். எப்பயுமே அட்ஜெக்டிவ்ல ஆதா இருந்துச்சுன்னா ஹீ தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா 99% நீங்கள் ஆதா இருந்துச்சுன்னா ஹீ யூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது 1% தான் நீங்கள் எப்பயாவது கேன்றது ஆதா கூட யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும்.
ஸோ அட்ஜெக்டிவ் கூட ஆதா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹீ யூஸ் பண்ணணும். அட்ஜெக்டிவ்ல ஆதா இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்றதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரி, இது மட்டும்தான் அட்ஜெக்டிவ்ல இருக்கா, ஆட்வர்பாக இருக்கா கொரியனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொரியனில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்ப்ஸ் நமக்கு வந்து கொரியனில் நிறைய ஆட்வர்ப்ஸ் இருக்குது. இந்த ஆட்வர்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே பாருங்கள், நான் லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்ப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ்லேருந்து ஆட்வர்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவில் ஆதா இல்லை அப்படின்னா கே யூஸ் பண்ணணும். ஆதா இருந்துச்சு அப்படின்னா ஹீன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் அட்ஜெக்டிவில் நான் வந்து ஒரு சில லிஸ்ட்டை மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சானுன் சூ சாரி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ்லேருந்து ஆட்வர்பாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், ஹெம்புக் ஹாதா. இதை வந்து நான் ஒரு இதை வந்து நான் ஒரு அட்ஜெக்டிவாக இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஆட்வர்பாக மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்? ஹெம்புக் ஹாகே அப்படின்னு மாற்றணும். ஹெம்புக் ஹாகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆதால முடிஞ்சிச்சுன்னா ஒரு சில தடவை நம்ம கேன்றதை யூஸ் பண்ணணும். ஸோ ஆதால முடிஞ்சிச்சுன்னா 1% வார்த்தையில் நம்ம கே யூஸ் பண்ணணும். அதுதான் இது ஹெம்புக் ஹாகே அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹெம்புக் ஹாகே. இந்த இடத்துல பாருங்க, நித்தா. ஸோ இந்த நித்தான்றதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கே, நிக்கே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சோன் சோன் ஹா தா. ஸோ சொன் ஆதானா பொறுமையாக இருக்கிறது, ஸ்லோவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணா சொன் சோ நீ. ஸோ சொன்சொனி இந்த வார்த்தை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்சொனி மொகாயு, சொன்சொனி திசேயு, சொன்சொனி காயு. ஸோ சொன்சொனினா பொறுமையான்னு அர்த்தம். ஸோ சொன்சொன் ஆதால இந்த ஆதான்றதை தூக்கிட்டு ஹீன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ சாதாரண இருக்கிற நித்தான்றது ஒரு அட்ஜெக்டிவ். இதில் தாவை எடுத்துகிட்டு நான் கேஸ் சேர்க்கும்போது இது வந்து ஆட்வர்ப் கிடைக்கும். அதே மாதிரி சொன்சொனி ஆதான்றதுல இந்த ஆதாவை எடுத்துகிட்டு நான் ஹீ சேர்த்தேன்னா சொன்சொனி அப்படின்ற ஒரு புது ஆட்வர்ப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் எங்கே இருந்துச்சு, ஆட்வர்ப் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்ப்ஸ் இருக்குது. என்னென்னு ஓஜே அப்படின்னா நேற்று, ஒன்று இல்லைனா இன்னைக்கு, நே இல்லை நாளைக்கு, சிகும்னா இப்போ, கிடே அப்படின்னா கித்தே அப்படின்னா வந்து அப்போ அப்படின்னு அர்த்தம், அப்புறம் அப்படின்னு அர்த்தம். நாஜுங்கேன்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஊஹே அப்படின்னா வந்து அப்புறம் அப்படின்னு அர்த்தம், பிறகுன்னு அர்த்தம். ஒனுல் பம்னா இன்னைக்கு நைட்டு. பாரு சிகும், பாருனா இப்பவே உடனடி, சிகும்னா இப்ப. சினே பம் அப்படின்னா சினேனா போன அப்படின்னு அர்த்தம், கடந்த அப்படின்னு அர்த்தம். சினே பம்னா கடந்த, பம் அப்படின்னா கடந்த இரவு அப்படின்னா வந்து நேற்று இரவு அப்படின்னு அர்த்தம். தாவும் சூ அப்படின்னா வந்து அடுத்த வாரம்னு அர்த்தம். ஈமீனா ஏற்கனவே. குத்னா சீக்கிரம், பாரு அப்படின்னாலும் சீக்கிரம். ஆஜிக்து அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஆஜிக்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். யோகினா இங்க, பள்ளினா சீக்கிரம், கோயினா கிட்டத்தட்ட அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமான ஆட்ஜெக்டிவ் தான், ஆட்வர்பை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது தாண்டி நிறைய ஆட்வர்ப்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய கொரியன்ஸ் வந்து பேசுவாங்க. அந்த பேசுகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். சானுன் சூயும் ஆகே மொஹாயும். ஸோ இந்த சூயும் ஆதானா அமைதி அப்படின்னு அர்த்தம். சூயும் ஆகே மொஹாயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? மொஹசாயோ. ஸோ மொஹசாயோனா சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். மொஹாயோனா சாப்பிட்றேன், மொஹசாயோனா சாப்பிட்டேன். சானுன் சூயும் ஆகே மொஹசாயோனா நான் வந்து அமைதியாக சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன்? அமைதியாக சாப்பிட்டேன். ஓகேங்களா? ஏன்
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நான் அவ அழகா இருக்கா. அவ எப்படி இருக்கா? அழகா இருக்கா. அங்க வீடு இருக்கு. எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. ஸோ ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி ஒரு நவுன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அட்ஜெக்டிவ் வரும். ஒரு வெர்ப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இல்ல ஒரு அட்ஜெக்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து ஆட்வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? "சுயும் ஆகே மொகசொயு." 나는 가끔 너무 많이 먹어요. இந்த இடத்துல பாருங்க கக்கும் அப்படின்னாலும் நோமு மானி இது எல்லாமே ஒரு adverb. ஓகேங்களா? கக்கும் அப்படின்னா எப்பவாச்சு, நோமுன்னா நிறைய, மானினாலும் நிறைய, மொகாயோனா சாப்பிடுவேன். நான் எப்பவாச்சு நிறைய சாப்பிடுவேன் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 저는 저희 친구를 자주 만나요. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் என்னோட ஃப்ரெண்டை சாஜுனா நிறைய சந்திப்பேன். என்னோட ஃப்ரெண்டை நான் நிறைய முறை சந்திப்பேன் அப்படின்றது தான் இது அர்த்தம். அடுத்தது பாருங்க 저는 행복하게 살았어요. நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன். 저는 행복하게 살았어요. நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன். அடுத்தது பாருங்க உங்களுக்கு தெரியுதா? எஸ் தெரியுது அப்படின்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல இவங்க பேசிக்கிறதுல பாருங்க மோரி சல்லசோயோ தலைமுடி வெட்டிட்டியா நே இபோனுன் மோரில் சல்கே சல்லசோயோ ஒத்தேயோ ஆமா இந்த தடவை முடிய சின்னதா வெட்டிட்டேன். இந்த தடவை முடிய சின்னதா வெட்டிட்டேன். எப்படி இருக்கு? சல்புன் மோரிது சாரொல்லசோயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரோ ஒல்லசோயோ அப்படின்னா சல்னா நல்ல, ஒல்லசோயோ ஒல்யோயோனா பொருத்தமா இருக்குன்னு அர்த்தம். சல் ஒல்லசோயோ அப்படின்னா வந்து நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சல்புன் அப்படின்னா சின்ன, மோரின்னா முடி, தூ அப்படின்னா கூட, சின்ன முடி கூட உனக்கு நல்லா பொருந்தி இருக்கு, சின்ன முடி உனக்கு நல்லா இருக்கு அப்படின்றத அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சல்புன் மோரிது சாருல்யசோயோ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ஒனுல் நிக்க இரணசோயோ அப்படின்னு அர்த்தம். ஒனுல்னா இன்னைக்கு, நிக்கேனா தாமதமாக, இரணசோயோனா எழுந்தேன். இன்னைக்கு எழுந்தேன். எப்படி எழுந்தேன்? தாமதமாக எழுந்தேன். ஓகேங்களா? எப்படி ஒரு வேலையை செஞ்சேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆட்வெர்ப். அடுத்தது பாருங்க கூகே. ஸோ இந்த கூகே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூதா அப்படின்றது பெருசு, வீடு எப்படி இருக்கு? பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இதில் இது ஒரு ஆட்வெர்ப். இதை வந்து நீங்கள் மாற்றிங்கன்னா கூகே பெருசு அப்படின்னு வந்து மாறிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க கீஹே மாராஜி மாசேயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கூகே அப்படின்னா வந்து பெருசா, சப்தமா அப்படின்னு அர்த்தம். மாராஜி அப்படின்னா வந்து பேசாத அப்படின்னு அர்த்தம். கீஹே அப்படின்னா பெருசா, சப்தமா அப்படின்னு அர்த்தம். கீஹே அப்படின்றது சப்தமா பேசு, சத்தமா பேசாத அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கீஹே மாராஜி மாரசாயோ அப்படின்னா வந்து சத்தமா பேசாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிஸ்ஸாகே சாகு ஷிப்சி ஆனாயோ அப்படின்னா அர்த்தம். பிஸ்ஸாகேனா வந்து எக்ஸ்பென்சிவா அப்படின்னு இல்லாமல் சீப்பான்னு அர்த்தம். பிஸ்ஸாதானா சீப்பா வாங்கணும்னு ஆசைப்படலை, சீப்பா வாங்கணும்னு ஆசைப்படலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பிஸ்ஸாதாகும் சாதாக்கும் என்ன வித்தியாசம்? பிஸ்ஸாதானா எக்ஸ்பென்சிவா இல்லை சாதானா எக்ஸ்பென்சிவான்னு எனக்கு சொல்லுங்கள். பிஸ்ஸாதானா எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்ஸாகே அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக, சாகு ஷிப்ஷி ஆனாயோ நான் வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க சொஞ்சொனி மொகாயோ அப்படின்னு அர்த்தம். சொஞ்சொனி மொகாயோனா பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஸ்ஸாதாக்கும் சாதாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? சொஞ்சொனி மொகாயோ அப்படின்னா பொறுமையாக சாப்பிடுங்கன்னு அர்த்தம்.
சேமிக்க பூதா. ஸோ சேமிக்க பூதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக மகிழ்ந்து நான் வந்து அந்த பார்த்தேன். ஸோ என்னத்த பார்த்தேன்? பழத்த பார்த்துருக்கலாம். ஏதோ ஒண்ணு பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யொங்வாரு, யொங்வா, சேமிக்க பாயு. நான் வந்து படத்த வந்து சந்தோஷமா மகிழ்ந்து பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெஷியே 일어났어요. எத்தனை மணிக்கு எழுஞ்ச? நிக்கே 일어났어요. நான் லேட்டா தாமதமாக எழுஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. 어떻게 일어나요? 어떻게 일어나요? 저희 어떻게 읽어요? எப்படி படிப்ப? எப்படி படிப்ப? கீகே 책을 읽어요. கத்தி புத்தகத்தை படிப்பேன். கத்தி படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. ஒத்தேயோ எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்தேயோனா எப்படி? கச்சி பாபிள் மொகாயோ எப்படி எப்படி சாப்பிட்றீங்க? நாங்கள் வந்து சேர்ந்து சாப்பிட்றோம். எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்து சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? மாஷிக்கே திசேயோ, மாஷிக்கே மொகாயோ. ஸோ மாஷிக்கேனா வந்து ரசித்து சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ரசித்து சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். எப்புகே எப்புகே சிகசோயு. ஸோ எப்புகே சிகசோயுன்னு என்ன அர்த்தம்? சிக்தா அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜுசேயோ அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்யும்போது சிகாயோ அப்படின்றது ஓகே. நான் ஒருத்தவங்களை பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிகசோயோ அப்படின்னு வரும். சீகோ சூசேயோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒருத்தவங்களை எடுங்கன்னு சொல்லும்போது சூசேயோ அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்புகேனா வந்து அழகா அழகா எடுங்க. ஸோ அழகா ஃபோட்டோவை எடுங்க. எப்புகே சிகசோயோ. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ரீகேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு வேர்போ ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் வந்து நம்ம ஃபார்முலா வந்து நம்ம எப்பயும் எழுதுகிற வேர்ப் ஃபார்முலா மட்டும்தான் எழுதணும். நம்ம எப்படி வேர்பை வந்து கன்வெர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இதே வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும்போது நம்ம இன்ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே வந்து ஒரு ஆட்வர்பாக வருது அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்? ஒரு அட்ஜெக்டிவை ஆட்வர்பாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன்லேயே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்ப்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட் ஆஃப் ஆட்வர்பில் நம்ம கொஞ்சமாக இங்கே பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நிறைய இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்லேருந்து நம்ம ஆட்வர்பை கொண்டு வரலாம். அட்ஜெக்டிவில் ஆதா இல்லை அப்படின்னா நீங்கள் கே யூஸ் பண்ணணும். ஆதா இருந்துச்சுன்னா நீங்கள் இ யூஸ் பண்ணணும். எப்பயாச்சும் என்ன பண்ணுவோம்? ஒரே சதவீதம் ஆதா இருக்கும்போது இந்த ஈக்கு பதிலாக கேன்றது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக பார்த்தோம். ஹெம்பு காகே அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சொன்சொனி ஈன்றதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னைக்கு வீடியோ நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.